ஹாய், நான் கலைவாணி பரமசிவம், ஃபவுண்டர் ஆஃப் ருத்ரன் மைக்ரோகிரீன். லாஸ்ட்டாக மண்டே போட்டிருந்த சீடோட வீடியோலாம் நேற்று பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி செகண்ட் டே அது என்ன மாதிரி நிலமையில் இருக்குது, எப்படி ஜெர்மினேட் ஆகிருக்கு, அழகாக ஜெர்மினேட் ஆகிருக்கா, எல்லாமே ஜெர்மினேட் ஆகிருக்கு, அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி கிளைமேட் வந்து வின்டர் சீசனுங்கிறனால நம்ம வந்து நிறைய தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணாலே போதும், அதுக்கு கரெக்டாக இருக்கும் அதே. ஸோ வந்து இப்போ அது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாமே இப்போ பிளாக் அவுட் பீரியடில் இருக்குது. இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைவ் பிளான்ட்டு நம்மளோட கஸ்டமர்ஸ்க்காக லைவாக போட்டு தரோம். இது சின்ன சின்னதாக சாம்பிள்ஸ் இருக்கும் இதில். ஸோ வந்து அதெல்லாம் நேற்று தான் போட்டோம். ஸோ இன்னும் ஜெர்மினேட் ஆகிருக்காது. ஸோ நமக்கு என்றைக்கு டெலிவரியோ அதுக்கேற்ற மாதிரி போட்டோன்னா கரெக்டாக ப்ராப்பராக டெலிவரி பண்ணும்போது ஜெர்மினேட் ஆகி நல்ல லீஃப் விட்டுருக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், அழகாக ஜெர்மினேட் ஆகிருக்கு. இது வந்து ரேடிஷ்து. நம்ம ஏன் இந்த மாதிரி செக் பண்ணணுன்னா டெய்லியும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இது வந்து வின்டர் சீசனுங்கிறனால. இது பாருங்கள், அதே மாதிரி இங்கே ஒன்று போட்டிருந்தோம். இது வந்து அமராந்திஸு. எல்லா ட்ரேவும் எடுத்து ப்ராப்பராக ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது அனலைஸ் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு சொல்லி. ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா டெய்லியும் ஒன் டைம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணால் போதும் வின்டர் சீசனில். ஏன்னா நம்ம வந்து கொக்கோபெட்டு வெர்மி கம்போஸ்ட்டு போடும்போது கொக்கோபெட் நிறைய தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நிறைய தண்ணி தேவைப்படாது அதுக்கு. இந்த கிளைமேட்டுக்கு இந்த ஹியூமிடிட்டிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றினா போதுன்ருக்கு. இதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து நீங்கள் ஒரு சீடு வளர்த்துறீங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு ஹார்வெஸ்ட் ஆகி ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும், குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும் ஒரு ட்ரேக்கே. இதெல்லாம் ரெட் அமரந்து. இதெல்லாம் வந்து நம்ம வந்து லைவாகவே கொடுத்துருவோம், அழகாக பேக் பண்ணி கொடுத்துருவோம். எந்த ஒரு டெலிவரி ஆகும்போது எந்த ஒரு இஷ்யூ ஆகாது, டேமேஜ் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங் பண்ணி தருவோம். ஸோ வந்து லைவாக நீங்கள் இந்த மாதிரி வாங்கி கட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ணி டெலிவரி பண்ணும்போது இருக்கிறத விட இது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்களே லைவாக ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அது இன்னும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கு மேலே இருக்கிறது ரேடிஷு, இதுக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவரோ பீ ஷூட்டோ. ஏன் இது அடியில் வச்சுருக்கோன்னா இதுக்கு கொஞ்சம் வெயிட் தேவைப்படும் அது ஜெர்மினேட் ஆகிறதுக்கு. பாருங்கள், காமிக்கிறேன் எப்படி ஜெர்மினேட் ஆகிருக்குன்னு. ஸோ வந்து எல்லா சீடும் ப்ராப்பராக ஜெர்மினேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இது கொஞ்சம் வெயிட் வச்சோன்னா அழகாக ஜெர்மினேட் ஆகி வரும். உங்களுக்கு மைக்ரோகிரீன் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும்னா கண்டிப்பாக ருத்ரன் மைக்ரோகிரீன். ஒவ்வொரு சீடுமே அதுக்கு தனித்தன்மைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம க்ரோ பண்ணணுன்னு. அதே மாதிரி தான் மஸ்டர்டு ஒரு மாதிரி க்ரோ பண்ணணும், ரேடிஷ் ஒரு மாதிரி க்ரோ பண்ணணும். எல்லாத்துக்கும் மீடியமும் டிஃபர் ஆகும், க்ரோயிங் மீடியமும். ஸோ வந்து ஹார்ட் செல் சீட்ஸ், அதாவது சன்ஃப்ளவர், பீ ஷூட், இந்த மாதிரிலாம் இருக்கிற மைக்ரோகிரீன் எப்படி க்ரோ பண்ணணும்னு ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு டைப்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ப்ராடக்டில் வந்து என்றைக்குமே குவாலிட்டி நல்லாயிருக்கும், லாஸ் இருக்காது நமக்கு. அதே மாதிரி லைஃப் ஸ்பேனும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு மைக்ரோகிரீன் வந்து வளர்த்தணுன்னு ஐடியா இருக்குது, ஆனால் அது எப்படி வளர்த்தணுன்னு தெரியலன்னா கண்டிப்பாக ருத்ரன் மைக்ரோகிரீன் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை வந்து எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஏன்னா இதுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மி. மஷ்ரூம் அதெல்லாம் எடுத்துக்கும் போது காம்படிஷன் அதிகமாக இருக்கும், மைக்ரோகிரீனுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு மைக்ரோகிரீன் பிஸ்னஸ் வச்சாலே போதும், நம்மளை தேடி கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்க. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபேஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு மைக்ரோகிரீன் மார்க்கெட்டிங் பற்றி எதாவது தெரியணுன்னா கண்டிப்பாக எங்களோட ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட மைக்ரோகிரீன் எப்படி க்ரோ ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாய்.